இனிய தமிழ் முஸ்லிம் நண்பர்களே, இந்த ஓட்டமாவடி காணி கோயில் காணி தொடர்பில் நான் அறிந்த உண்மைகளையும் உங்களுக்கு சொல்கிறேன். கிட்டத்தட்ட எனக்கு 74 வயசாகிறது. அந்த காணி இருந்த இடத்தை பார்த்த ஞாபகம் என்னுடைய 10 வயதில் வந்திருக்கிறது. அங்கே ஒரு பெட்டி கோயில் ஒன்று இருந்தது. ஒரு 3 அடி அகலம், 3 அடி நீளம், 3 அடி உயரமான அந்த பெட்டி கோயிலைத்தான் அந்த பகுதி மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த பகுதி ஆற்றங்கரையும் ரயில்வே ரோட்டை அண்டிய பகுதியும். அங்கு யாருக்கும் உறுதி காணி இருக்கவில்லை. அந்த காணி அத்தனையும் அரசாங்கத்துக்கு சொந்தமான, உயர் திணைக்களத்துக்கு சொந்தமான ஆற்றங்கரையின் ரிசர்வேஷன் காணிகள். அங்கே வாழ்ந்த மக்களும் இந்துக்களோ செய்வர்களோ என்று என்னால் சொல்ல முடியாது. தலித்துகள், தாழ்த்தப்பட்ட மக்கள் வாழ்ந்தார்கள். அவர்கள் சலவை தொழிலாளிகள், இந்த வாளி மலசல கூடம் எடுக்கின்றவர்கள் மற்றும் இந்த எங்களோட சுண்ணத்து கல்யாணங்களுக்கும் இந்த காணி நீர்ப்பாசன கூட்டங்களுக்கும் பறை அடிப்பவர்கள் என்று அந்த மக்கள் வாழ்ந்தார்கள். இந்த நாளையில்தான் ஜி பொன்னம்பலம் அவர்கள் கைத்தொழில் அமைச்சராக இருக்கிறார். அவர் தனக்கு வாக்களித்தவர்களில் கொஞ்சம் யாழ்ப்பாணத்தில் சாதி கொடி கட்டி பறக்கிறானே, அந்த தாழ்ந்த சாதிகள் என்று சொல்வதற்கு எனக்கு கூச்சம், அந்த மக்களில் கொஞ்சம் பேருக்கு வாழைச்சேனை காகித ஆலையில் தொழில் வாய்ப்பு கொடுக்கிறார். அப்படி வந்தவர்களில் ஒருவர் தான் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெயந்தமூர்த்தியுடைய தம்பி, அந்த தகப்பனார், மன்னிக்கவும், ஜெயானந்தமூர்த்தி தகப்பனார். இவர்கள் எல்லோரும் இங்கே தான் வளர்ந்தார்கள். ஜெயானந்தமூர்த்தி, தியாகமூர்த்தி என்னுடைய கிளாஸ்மேட். இவர்கள் எல்லோருமே ரயில்வே திணைக்களத்துக்கு சொந்தமான காணியில் இருந்தார்கள். எனவே 1960களில் இந்த காலகட்டத்தில் சண்முகலிங்கம் என்ற ஒருவர் டிஆர்ஓ வாழைச்சேனைக்கு வருகிறார், கோரளை பெற்று வருகிறார். இங்கே ஒரு 20 குடும்பம் அளவில் ஓட்டமாவடிகளில் இந்து குடும்பம் வாழ்கிறது. நாங்கள் மீராவோடையனுடைய கிராமம். நாங்கள் கருவாக்கேணியில் காணி பிடிக்க போகின்றோம். இப்பொழுது சண்முகலிங்கம் ஐயா எங்கள் எல்லோரையும், எங்களுடைய தகப்பமாரை கூப்பிட்டு, நீங்கள் அனைவரும் பிரைந்துரைச்சேனையில் குடியேறுங்கள், ஓட்டமாவடியில் வாழ்கின்ற தமிழர்களுக்கு இனிமேல் அங்கே வாழ்வதற்கு இடமில்லாமல் போகும், அவர்களுக்கு கருவாக்கேணி அரசகாணியை விட்டுக் கொடுங்கள் என்கிறார்கள். அந்த ஒரு அதிகாரி அன்றெடுத்த நடவடிக்கையின் பிரகாரம் நாங்கள் கருவாக்கேணி காணியை தமிழர்களுக்கு கொடுத்துவிட்டு பிரைந்துரைச்சேனை என்கிற அந்த இடத்தில் நாங்கள் குடியேறுகிறோம். இதன் பின்னர் 1985ஆம் ஆண்டு தமிழ் முஸ்லிம் இனக்கலவரம் வருகிறது. தமிழ் மக்களுக்குரிய இந்த காணிகளை நல்ல விலை கொடுத்து ஓட்டமாவடி முஸ்லீம்கள் வாங்குகிறார்கள். இதில் ஒரு மயானம் இருந்தது, ஒரு சின்ன பெட்டி கோயில் இருந்தது. இந்த கோயில் காணியை புகாரி ஓடாவியார் என்று பரிதா மரக்கலை உரிமையாளர் 75,000 ரூபாய்க்கு வாங்குகிறார். இதை அறிந்த புலிகள் புகாரி ஓடாவியாரை இரவோட இரவாக கருவாக்கணியை கடத்தி வைக்கிறார். புகாரி ஓடாவியார் மருமான் வந்து என்னை அழைத்து கொண்டு போகிறார். நான் விடுவித்து கொண்டு வந்து இந்த சித்தி விநாயகர் கோயில், ஓட்டமாவடி சித்தி விநாயகர் ஆலயம் அமைந்திருந்த காணியை சதாசிவம், கனகசூரியம், கதிரவேலி சீனித்தம்பி, நல்ல தம்பி சிவலிங்கம் ஆகியோரின் தந்தைமார் கையேற்றதன் பிரகாரம் மேற்கூறப்பட்ட இவர்களின் பிள்ளைகள் என்ற முறையில் அக்காணியை விற்று இப்பணம் முழுவதையும் கருவாக்கணி சிறிய முத்துமாரியம்மன் ஆலய நற்பணிக்காக மேற்படி ஆலய நிர்வாகத்துடன் இணைந்து செலவு செய்வதற்கு எங்களுக்கும் இப்பரிபாலனத்துக்குட்பட்ட மக்களுக்கும் சம்மதம் என்பதை சாவண்ணா ரவீந்திரன் பிரேரிக்க, நானா குமரையா என்பவர் ஆமோதிக்க சபை ஏகமனதாக ஏற்றுக்கொண்டது. இத்தீர்மானம் 25/7/89 நடைபெற்ற கூட்டத்தின் முதலாவது தீர்மானத்தின் உண்மை பிரதி என்பதை உறுதிப்படுத்துகின்றோம். இந்த இடத்தில் ஹிஸ்புல்லா அந்த காணியை பெற்று கொண்டதாகவும் அங்கே பள்ளிவாசல் அமைப்பதற்காக சொன்னதாகவும் என்று சொல்கிறார். ஹிஸ்புல்லாவை அரசியலுக்கு அழைத்து சென்றவன் நான் என்ற முறையில் அவர் சில பண உதவிகளை அவருடைய பன்முகப்பட்ட வரவு திட்டத்தின் மூலம் நிதியை ஒதுக்கியிருக்கலாமே தவிர இந்த காணி தொடர்பாக அவர் எந்த நடவடிக்கைக்கும் வரவில்லை என்பதை உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். இதுதான் உண்மை. இதை இப்பொழுது தூக்கி பிடித்து கொண்டு செல்வது எந்த வகையிலும் நியாயமில்லை. அப்படி என்றால் வாழைச்சேனையில் யூனியன் காலனியில் தேங்காய் சங்கத்துக்கு சொந்தமான அந்த காணியில் முஸ்லீம்களுக்குரிய பள்ளிவாசல் இருந்தது. அந்த பள்ளிவாசல் இருந்த இடத்தில் இப்பொழுது கோயில் இருக்கிறது. மட்டக்களப்பு யூனியன் காலனியில் பிற எழுத்தாளர் பித்தன் வாழ்ந்த அந்த முஸ்லீம் காலனியில் பள்ளிவாசல் இருந்தது முஸ்லீம்களுக்கு. அந்த பள்ளிவாசலில் இப்போ பிரம்மகுமாரிகள். நம்பகமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஸ்பாட் நியூஸ் 24 முகநூல் பக்கத்தை பார்வையிடுங்கள். அதுபோல எமது www.spotnews.lk இணையதள பக்கத்தில் முழுமையான செய்திகளையும் பார்வையிடலாம். உண்மையான செய்திகளுக்கு ஸ்பாட் நியூஸ் 24.